ஸ்டூடெண்ட் அப்ப டவுட் கேட்டிருந்தாரு இல்லையா? நான் பேசுறது கேக்குதுங்களா? கிளியரா கேக்குதுங்களா? ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. இப்போ ப்ரீவியஸா நான் முன்னாடி ஒருத்தர் வெட்டின்னு ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு இல்லையா? அவர் திருப்பி இமேஜை மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த லோயர் லோவை நீங்க இப்படித்தானே பார்க்கணும், இங்க இருந்து லோல இருக்கு, இங்க இருந்து லோல இருக்கு, இப்படித்தானே பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் சொன்ன விஷயத்துல டவுட் இருக்கா? லோ மேஜர் இந்த பாயிண்டை விட இந்த பாயிண்ட் நம்ம எந்த பாயிண்ட்ல எந்த புல் பேக் ஏரியாவை பிரேக் பண்ணுதோ, பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இதை பிரேக் பண்ணாதான் இது லோயர் லோ, நியூ லோ. இப்ப இதை பிரேக் பண்ணும்போது இதை தான் பிரேக் பண்ணணும், இதை பிரேக் பண்ணக்கூடாது. இப்ப என்ன அப்படி பார்த்தோம்னா இப்போ இப்படி இருந்து இங்க ரிமூவ் ஆச்சுன்னா இதை நம்ம லோன்னு சொல்லலாமா? இதை விட இது லோல தானே இருக்கு, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்டோட லோல தான் இருக்கு. அப்ப இதை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், லோயர். இப்ப இதை புல் பேக் இங்க எடுக்கிறேன்னா இதை லோயர் லோன்னு சொல்ல முடியுமா? அதாவது இப்படி இருக்கிறத இப்படி போறானா இது லோயர் லோ. நம்ம இதோட தான் கம்பேர் பண்ணி லோயர் லோ போடுறோம். இதோட கம்பேர் பண்ணால் இந்த பாயிண்டை விட இந்த பாயிண்ட் லோல தானே இருக்கு. அப்ப லோன்னு போட முடியுமா? லோலும் போட்டா இதை பிரேக்கே பண்ணலையே. ஸோ லோயர் லோ பார்க்கும்போது லோயர் லோவோட தான் கம்பேர் பண்ணணும், லோயர் ஹை பார்க்கும்போது லோயர் ஹையோட தான் கம்பேர் பண்ணணும். கிளியரா? டவுட் இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் சார். ஆக்சுவலி அவர் எனக்கு டவுட்டா கேட்கல. அவர் என்ன அனுப்பிச்சிருக்காரு மெசேஜ்ல, இப்படித்தான் பார்க்கணும், இப்படி பார்த்தாதான் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்றது ஆக்சுவலி நீங்க வேற எங்கேயாவது ஏதாவது விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து அதை உள்ள கொண்டு வராதீங்க. பாத்தீங்கன்னா உங்களோட லேர்னிங்க்கு பாதிக்கும். சரி, இப்போ நான் ரூல் சொல்றேன். என்னென்ன ரூல் படி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம புல் பேக்கா எடுக்கணும்னு சொல்லி ரூல் சொல்றேன். சிங்கிள் கேண்டில் நல்லா கவனிக்கணுங்க. சிங்கிள் கேண்டில் வந்தால் அது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்னு நான் சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். சரியா? சிங்கிள் கேண்டில் அது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஆனால் அதுல ஒரு 3 டைப்ல அந்த சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம புல் பேக் கேண்டிலா எடுத்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், சிங்கிள் கேண்டில்ங்கிறது நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலுக்கு வேற எந்த ரூலுமே கிடையாது. சிங்கிள் கேண்டில்ங்கிறது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஆனா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கூட 3 டைப்ல அந்த சிங்கிள் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம புல் பேக் கேண்டிலா எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 டைப் என்னங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் கேண்டிலை தவிர்த்து மற்றதெல்லாம் எதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான். இது சிங்கிள் கேண்டில் தான்.
சிங்கிள் கேண்டில் தான். பட் இந்த இடத்துல இதை ஏன் நம்ம புல் பேக்கா எடுக்கணும்னா, இங்க பாருங்க, இது வந்து ப்ரீவியஸ் லோயர் லோ. இந்த ப்ரீவியஸ் லோயர் லோ எப்படி மார்க் பண்றோம் கேட்டீங்கன்னா, இதே மாதிரி நம்ம இந்த ரூல் படி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அப்படிதான் மார்க் பண்ணிட்டு வருவோம். இதுல வந்து ஒரு ரூல் படி வந்து பாத்தீங்கன்னா, இது நம்மளோட லோயர் லோனா, ஆஃப்டர் புல் பேக் இப்போ இந்த லோயர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்றோம். ஸோ பிரேக் பண்ணும்போது நான் பேசுற ஆடியோ இது கரெக்டா இருக்கா? நான் பேசுற ஆடியோ விஷுவல் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 கரெக்டா இருக்கா? ஓகே. ஏன்னா ஆடியோ மாறிச்சுன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே. ஸோ இங்க பாருங்க, இந்த லோயர் லோவை இந்த செல்லர் வந்து பிரேக் பண்றான். பிரேக் பண்ணோன்னு என்ன ஆகுது, திருப்பி வந்து அடுத்து வந்து லோயர் லோவை பார்த்து போவோம். அடுத்து நியூ லோயர் லோ ஃபார்ம் பண்றது போவோம். அடுத்து புல் பேக் எடுப்பான் கண்டிப்பா. சரி, அப்போ என்ன ஆகும், பிரேக் பண்ற கேண்டலுக்கு அப்புறம் இந்த பிரேக் பண்ணா கேண்டலுக்கு அப்புறம் கூட பையர் வரலாம், ரெண்டாவது கேண்டில் வரலாம், மூணாவது கேண்டில் வரலாம். எத்தனை செல்லர் கேண்டலுக்கு அப்புறம் பையர் வராங்கிறது இங்க முக்கியம் கிடையாது, எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் இந்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய சிங்கிள் கேண்டில் ப்ரீவியஸ் லோயர் லோவை அவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் இந்த கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் கிடையாது. ஆக்சுவலி இது என்ன கேண்டில்னா புல் பேக் கேண்டில். நல்லா கவனிக்க, மறுபடியும் சொல்றேன். இந்த கேண்டில் ஒருவேளை இப்படி க்ளோஸ் ஆகுறான்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், இப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஒருவேளை அவன் இந்த லெவல்ல கூட க்ளோஸ் ஆச்சுன்னா கூட அது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். அவன் என்ன பண்ணணும், இந்த ப்ரீவியஸ் லோயர் லோவை அவன் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி இங்க க்ளோஸ் ஆகலாம், இங்க க்ளோஸ் ஆகலாம், எங்க வேணாலும் க்ளோஸ் ஆகலாம். பட் பிரேக் பண்ணணும், பாடி பிரேக் பண்ணணும், விக்கு கிடையாது. பாடி பிரேக் பண்ணி அவன் ப்ரீவியஸ் புல் பேக் ஏரியாவுக்குள்ள அவன் க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆகும்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இதுதான். சிங்கிள் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த சிங்கிள் கேண்டில்ங்கிறது ப்ரீவியஸ் புல் பேக் ஏரியாவுக்குள்ள வந்து போய் க்ளோஸ் ஆகணும். சரியா? இது ஒரு ரூல். செகண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகே, இந்த இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகணும். ஸோ இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆனா உடனே அதை புல் பேக்கா எடுத்துக்கலாமா, இந்த கேண்டில் புல் பேக்கா எடுத்துக்கலாமான்னு கேட்டா இதுலயும் சில ரூல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல், அந்த இன்வெர்டர் ஹேமரோட பாடியை விட அதோட விக்கு வந்து கண்டிப்பாக 2.5 டைம்ஸ் ஆவது அதிகமா இருக்கணும். ஓகே, 2.5 டைம்ஸ் என்ன அர்த்தம், இந்த பாடி வந்து பாருங்க, இந்த பாடியோட சைஸ் எகைன் வந்து இந்த பாடியோட சைஸ் இது மாதிரி 1 2, இது வந்து 50%, 2.5 ஆஃப். ஸோ 2.5 விட என்ன இருக்கு, அதிகமா நமக்கு இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் ரூல் அந்த இன்வெர்டர் ஹேமருக்கு. அதே போல இந்த பாடி கண்டிப்பாக வீக் பாடியா இருக்கக்கூடாது. சரியா? வீக் பாடியெல்லாம் நீங்க எடுத்துடக்கூடாது, ஸ்மாலை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும். இது ஓகே. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நான் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜில சொல்லியிருந்தேன், இது எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பையரோட கான்ஃபிடென்ட்டை குறிக்குது. ஸோ செகண்ட் ரூல் என்னன்னா, இந்த பையர் வந்து கான்ஃபிடென்ட்டா, ஓகே, அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோயர் லோவை பிரேக் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு, அதாவது இந்த லோயர் லோல இருந்து ஒரு மீடியம் சைஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுற அந்த ஏரியா வரைக்குமா அவன் என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா போயிருக்கணும். இதை பிரேக் பண்ணி ப்ரீவியஸா இருக்கக்கூடிய புல் பேக் ஏரியாவை பிரேக் பண்ணி கான்ஃபிடென்ட்டா போயிருக்கணும். போனால் மட்டும்தான் இந்த கேண்டிலை நீங்க புல் பேக்கா எடுக்கணும். சரியா? சரி, எப்படி எல்லாம் கேண்டில் ஃபார்ம் ஆகும், எதெல்லாம் எடுக்கக்கூடாது? இப்ப பாருங்க, இங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இன்வெர்டர் ஹேமர். இதோட பாடி பாத்தீங்கன்னா பாடியை விட விக்கு வந்து உங்களுக்கு 2.5 டைம்ஸ் அதிகமா இருக்கு. இதை நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்டா எடுத்துக்க கூடாது. எதனால எடுத்துக்க கூடாது, இந்த லெவல்ல இருந்து ஒரு மீடியம் சைஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வரைக்கும் அவன் என்ன பண்ணல, கான்ஃபிடென்ட்டா போல. அவன் ஜஸ்ட் ஆஃப்டர் பிரேக் அவுட் செல்லர் என்ட்ரி ஆயிட்டான். பட் என்ன பண்ணணும், அவன் புல் பேக் ஏரியாவுக்குள்ள போயிட்டு மறுபடியும் வந்து அவன் என்ன பண்ணணும், கான்ஃபிடென்ட்டா அவன் போகணும். ஓகே, சம்டைம் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இங்க வரையில இப்படி ஃபார்ம் ஆகுது. அப்ப நீங்க பாக்குறீங்க, ஓகே, மீடியம் சைஸ் அளவுக்கு உள்ள வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா போயிருக்கான் அப்படின்னா இப்ப இதை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் எடுக்கக்கூடாது. எதனால, செகண்ட் ரூல் ஓகே, ஆனா ஃபர்ஸ்ட் ரூல் படி இது அமையல. ஏன்னா பாடியை விட வந்து விக்கு 2.5 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். இது 1 டைம், இது பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ், இங்க 2.5 டைம்ஸே இல்லை. ஸோ ரெண்டுமே ஃபில்ஃபில் ஆகணும். பாடி விட விக்கு 2.5 டைம் ஜாஸ்தி இருக்கணும். அதே டைம் அதோட கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறது ப்ரீவியஸ் லோயர் லோவை
பிரேக் பண்ணி கான்ஃபிடென்ட்டா பிரேக் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு அது உள்ள போயிருக்கும். ஓகே, அப்படி இருந்தால் இந்த ஒரு இன்வெர்டர் ஹேமரை நீங்க என்ன பண்ணலாம், புல் பேக் கேண்டிலா எடுத்துக்கலாம். புல் பேக் கேண்டில். சரி, அப்ப லெவல் எங்க வரணும்னு கேட்டீங்கன்னா, புல் பேக்குக்கு லாஸ்டா இருக்கக்கூடிய செல்லர் கேண்டில்ல க்ளோசிங் பாயிண்ட்ல தான் வரையணும். க்ளோசிங் பாயிண்ட்ல தான் வரையணும். விக்ல வரையக்கூடாது. பாடியில க்ளோசிங் பாயிண்ட்ல தான் வரையணும். ஒருவேளை பையர் கேப் அப் ஓப்பன் ஆனாலோ கேப் டவுன் ஓப்பன் ஆகியிருந்தாலோ நீங்க லெவலை செல்லரோட க்ளோசிங்ல தான் வரையணும். எல்லா இடத்துலயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அதே தான். செல்லரோட க்ளோசிங்ல தான் நீங்க வந்து லெவல் வரையணும். சரியா? ஸோ 2 ரூல் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் ரூல் சிங்கிள் கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் லெவலை அவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகணும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட், ஒரு இன்வெர்டர் ஹேமர் அதுல வந்து பையரோட கான்ஃபிடென்ட் இருக்கணும். அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா, அவன் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய புல் பேக் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிற அளவுக்காவது அங்க இருக்கக்கூடிய செல்லரை வந்து அவன் என்ன பண்ணணும், பீட் பண்ணிட்டு மேல போயிருக்கணும். அதுதான் வந்து நீங்க புல் பேக் கேண்டில் எடுத்துக்கணும். சரி, இது செகண்ட் ரூல். அடுத்து தேர்ட், என்கல்ஃபிங். ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்கல்ஃபிங் என்னன்னு. ஒரு சிங்கிள் கேண்டில் மினிமம், ஃபர்ஸ்ட் ரூல், மினிமம் 2 செல்லர் கேண்டில வந்து என்கல்ஃபிங் பண்ணிருக்கணும். என்கல்ஃபிங்னா என்ன? செல்லரோட ஓப்பனிங்க பிரேக் பண்ணி அவன் என்ன பண்ணிருக்கணும், பையர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். இதான் என்கல்ஃபிங். என்ன சொல்லுவோம் தமிழ்ல, இது முழுங்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, ஸோ மினிமம் அவன் என்ன பண்ணணும், 2 கேண்டில் என்கல்ஃபிங் பண்ணணும். செகண்ட் ரூல், அப்படி என்கல்ஃபிங் பண்ணக்கூடிய இந்த செல்லர் கேண்டில் வந்து சும்மா வந்து சின்ன சின்ன கேண்டில் எல்லாம் என்கல்ஃபிங் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கேண்டில் எல்லாம் என்கல்ஃபிங் பண்ணா உடனே நம்ம ஓகேன்னு சொல்லி எடுத்துடக்கூடாது. இது என்கல்ஃபிங் தான், எடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேணும், இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த செல்லர், எந்த செல்லர் கேண்டில் பையர் என்கல்ஃபிங் பண்றானோ அந்த செல்லர் அட்லீஸ்ட் மைக்கு மியூட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அவன் மீடியம் சைஸாவது இருக்கணும். வீக்கா இருக்கக்கூடாது, ஸ்மாலா இருக்கக்கூடாது, மீடியம் சைஸ் இருக்கணும். நான் சார்ட்ல காமிப்பேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிப்பேன் கண்டிப்பா. ஸோ 2 ரூல் படி இவன் என்கல்ஃபிங் பண்ணி இருந்தால், ஸோ நீங்க சிங்கிள் கேண்டிலாவே இருந்தாலும் அதை வந்து நீங்க புல் பேக் கேண்டிலா தான் எடுத்துக்கணும். புல் பேக் கேண்டிலா எடுத்துட்டு அந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய செல்லரோட க்ளோசிங் பாயிண்ட்ல லெவல் வரையணும். ஸோ இதை நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா தான் அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய 5 ஆப்பர்ச்சுனிட்டி 80% வின்னிங் ரேஷியோ இருக்கும். நீங்க நல்லா ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்றேன், சிங்கிள் கேண்டில் 3 ரூல் இருக்கு. 1, அவன் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இன்னொன்று அவன் என்ன பண்ணணும், 2 அட்லீஸ்ட் மினிமம் 2 கேண்டில் அட்லீஸ்ட் அது மீடியம் சைஸ் கேண்டிலா இருக்கணும், என்கல்ஃபிங் பண்ணணும். ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆகணும். அதோட கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி மீடியம் சைஸ் வரைக்குமாவது போயிருக்கணும். அதோட விக் அப்படிங்கிறது பாடியை விட 2.5 டைம்ஸ் விட அதிகமா இருக்கும். சரியா? ஸோ இந்த 3 ரூல்ஸை தாண்டி ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா கேண்டிலும் ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். ஸோ இங்க பாருங்க, இப்போ இந்த கேண்டில் சார்ட்ல ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த கேண்டில் ரன்னிங்ல இருக்கு, இது பையர் கிடையாது, ரன்னிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரன்னிங்ல இருக்கும்போது நீங்க இந்த கேண்டில பார்த்த உடனே ஓகே இது புல் பேக் அப்படின்னு எடுப்பீங்களான்னு கேட்டா எடுக்க மாட்டீங்க, எடுக்க கூடாது. எதனால? நம்மளுடைய 3 ரூல் படி இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகல, ப்ரீவியஸ் லோயர் லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல, அவன் கான்ஃபிடென்ட்டா போல, 2 கேண்டில் அவன் என்ன பண்ணல, என்கல்ஃபிங் பண்ணல. ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பையர் ஃபார்ம் ஆனால், அதாவது கண்டினியூஷன் இருந்தால், ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகி அவன் கண்டினியூ பண்ணியிருந்தால், கண்டினியூங்கிறது என்னது, மினிமம் 2 கேண்டில் இல்லையா? 2 கேண்டில் இருந்தாதான் அது கண்டினியூ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகி எகைன் ஒரு பையர் ஃபார்ம் ஆயிருந்தால், இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் ரன்னிங்ல இருக்கும் போதே இது உங்களுடைய புல் பேக்னு சொல்லி இதுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய செல்லர் கேண்டில்ல நீங்க என்ன பண்ணணும், லோயர்ல வரையணும். இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டிலோட சைஸ் முக்கியம் கிடையாதுங்க, ஸ்மாலா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்ப 2வது கேண்டில் ஃபார்ம் ஆகிற கேண்டில் ப்ரீவியஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணணுமா, அவசியம் கிடையாது, எதுவுமே தேவையில்லை. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வரணும், அதுக்கப்புறம் பையர் வராம செல்லர் வர்றான் அப்படின்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், அவ்வளவுதான். அப்ப அவன் கண்டினியூ பண்றான், இன்னொரு பையர் வர்றான்னா அது வந்து புல் பேக். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்,
இந்த என்னது அப்படின்னா மினிமம் 2 கேண்டில், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்றதா இருந்தா மினிமம் 2 கேண்டில். அதை வந்து டெக்னிக்கலா சொல்றதா இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கணும், பையர் ஃபார்ம் ஆகி அவன் கண்டினியூ பண்ணிருக்கணும். ஓகே, அண்ட் அடுத்த ரோ, இந்த 2 கேண்டில்ல உங்களுக்கு ஒரு டோஜி வந்து இருக்கலாம். இப்போ இங்க பையர் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கு அடுத்து டோஜி ஃபார்ம் ஆயிருக்கான், அடுத்த கேண்டில் ரன்னிங்ல இருக்கானா, இதை நீங்க புல் பேக் எடுக்கலாம். ஏன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலா இருந்தா செல்லர் என்ன பண்ணிருக்கணும், செல்லர் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு வீக் செல்லராவது ஃபார்ம் பண்ணிருக்கணும். பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, பையர் செல்லரோட ஃபைட் பண்ணியிருக்கான், எகைன் ஒரு கேண்டில ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து புல் பேக் எடுக்கணும். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு, பையருக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டராவும் ஃபார்ம் ஆகலாம், பிஃபோராவும் என்ன பண்ணலாம், டோஜி ஃபார்ம் ஆகலாம். பிஃபோரா எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த செல்லருக்கு அப்புறம் இந்த டோஜி ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன வரும், ஒரு பையர் வரும். ஆக்சுவலி இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் யார் ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பையர் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல பையர் கேண்டலுக்கு அப்புறமா டோஜி வந்தாலும் சரி, நீங்க இதை புல் பேக்கா எடுத்துக்கணும். இங்க செல்லரோட க்ளோசிங் பாயிண்ட்ல லெவல் வரையும். இது வந்து செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ஒன், மினிமம் பாத்தீங்கன்னா 2 டோஜி. ஆக்சுவலி இந்த இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தாங்க வரும். 2 டோஜி கண்டினியூஸா வருது, கொஞ்சம் ரேரா தான் வரும். 2 டோஜி கண்டினியூஸா வந்தாலும் இதை நீங்க புல் பேக் எடுத்துக்கணும். எதனாலனா, ஃபர்ஸ்ட் ஒரு டோஜி வந்திருக்கு, ஓகே, பையர் வந்து செல்லரோட ஃபைட் பண்ணியிருக்கான், ஃபைட் பண்ணி அவனால ஒரு பையர் கேண்டலோ ஒரு வீக்கான கேண்டலோ இங்க ஃபார்ம் பண்ண முடியல, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல் கூட ஃபார்ம் பண்ண முடியல, ஓகே, இது நார்மல் தான். ஆனா எகைன் இன்னொரு டோஜி வருதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, இங்கதான் வந்து பையரை வந்து சாரி, அந்த பையர் வந்து வீக் பையர் ஃபார்ம் பண்ண விடாம இந்த செல்லர் தடுத்துட்டானா, அடுத்து செல்லர் அட்லீஸ்ட் வீக் செல்லர் ஃபார்ம் பண்ணணும்ல, எதனால அவனால ஃபார்ம் பண்ண முடியல, அப்போ எகைன் இங்க இருக்கக்கூடிய பையர் மறுபடியும் ஃபைட் பண்றான் கேண்டில் ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபைட் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், புல் பேக்காக தான் எடுத்துக்கணும். எதை எடுக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லரோட க்ளோசிங் பாயிண்ட். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 6 ரூல் வந்து கிளியரா இருக்கும். ஒன்னு, மினிமம் 2 கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அந்த 2 கேண்டில்ல ஒரு டோஜி இருக்கலாம், பிஃபோராவும் இருக்கலாம், ஆஃப்டராவும் இருக்கலாம். 2 டோஜி வந்தாலும் நீங்க அதை வந்து புல் பேக்கா எடுத்துக்கணும். சிங்கிள் கேண்டில்ல வந்து ப்ரீவியஸ் லோயர் லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அது புல் பேக். சிங்கிள் கேண்டிலா இருக்கு, அது கான்ஃபிடென்ட்டா ப்ரீவியஸ் லோயர் லோ பிரேக் பண்ணி ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா புல் பேக். 2 கேண்டில இவன் என்கல்ஃபிங் பண்ணியிருக்கான் அப்படின்னா புல் பேக். ஸோ 6 ரூல் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ரூல், அதாவது ஃபர்ஸ்ட் ரூலும் இந்த ரூலும் மார்க்கெட்ல சார்ட்ல அதிகமா ஃபார்ம் ஆகும். 7வது ரூல் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இப்ப இந்த கேண்டில் ரன்னிங்ல இருக்கு. ஓகே, இப்ப இதை வந்து ரன்னிங்ல இருக்கும்போது இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். ஓகே, ஏன்னா இந்த கேண்டில் நம்மளுடைய 3 ரூல் படி இங்க ஃபார்ம் ஆகல. ஓகே, டன். அடுத்து பாக்குறீங்க நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த கேண்டில் ரன்னிங்ல இருக்கு. இப்ப நீங்க இதை புல் பேக் எடுப்பீங்களா, எடுக்க முடியாது. ஏன், இன்னொரு பையர் ஃபார்ம் ஆகல, அட்லீஸ்ட் ஒரு டோஜியும் ஃபார்ம் ஆகல. ஸோ நம்மளுடைய ரூல் படி இதை வந்து இல்ல, ஜஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா புல் பேக்கா எடுக்க முடியாது. ஆனால் எந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலோட ஓப்பனிங் இந்த செல்லர் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஏன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில்னா அடுத்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய செல்லர் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஓப்பனிங் அவன் பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கணும், அடுத்த இதை பார்த்து போடணும். ஆனால் அவன் பிரேக் பண்ண முடியாம, நல்லா கவனிங்க, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த கேண்டலோட ஓப்பனிங்க செல்லர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி பாடி பிரேக் பண்ணணும், விக்கு கிடையாது, பாடி. அது ஒரு கேண்டில் இல்ல, 2 கேண்டில், 3 கேண்டில் கூட ஃபார்ம் ஆகலாம், சின்ன சின்ன கேண்டில் கூட ஃபார்ம் ஆகலாம். பட் இந்த ஓப்பனிங்க அவன் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஓப்பனிங் பாயிண்ட்டுக்குள்ள எகைன் பையர் வந்தால், டோஜி கிடையாது, பையர் கேண்டில் வரணும். அந்த கேண்டில் வீக்கா இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம், மீடியமா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, கேண்டில் பையர் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்படி இருந்தால் இந்த ஏரியாங்கிறது புல் பேக். எந்த ஓப்பனிங் பாயிண்ட செல்லரால பிரேக் பண்ண முடியலையோ அந்த ஏரியாங்கிறது புல் பேக். இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பையர் கேண்டிலோட ஓப்பனிங்க சிங்கிள் பையர், இது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், அதோட ஓப்பனிங்க செல்லர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஓப்பனிங்க்கு உள்ள வரணும். ஒருவேளை இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பையர் வந்தா கணக்கு இல்லை, இதை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள பையர் வந்தால் இது நம்மளுடைய செட்டப். அதுக்கு உடனே நீங்க என்ன பண்ணணும், இதை லோயர் லோவா எடுத்துக்கணும். ஓகே, இது வந்து 7th ரூல். லாஸ்ட் ரூல்,
இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். எதனால ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் அப்படின்னா, நம்மளுடைய 3 ரூல் படி இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 1 படி 2 கண்டினியூஷனும் இல்ல, டோஜியும் இல்ல. அதே டைம் பாருங்க, இவன் வந்து இந்த ஓப்பனிங்கையும் வந்து செல்லர் என்ன பண்ணிட்டான், பிரேக்கும் பண்ணிட்டான். ஸோ இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். இப்ப இந்த கேண்டில் மட்டும் பாக்குறீங்கன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். ஏன்னா இதுவும் அப்படித்தான், எங்கல்ஃபிங் பண்ணல, இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணல, கான்ஃபிடென்டா போல. ஓகே, இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். பட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலும் அதுக்கு அடுத்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் செல்லர் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரெண்டாவது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலும், ரெண்டுனா அப்ப இந்த லெவல பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் தான் இருக்கணுமா, இதுக்கு முன்னாடி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ரெண்டு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஒன்னோட ஒன்னு ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா, இப்ப இதோட ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலோட ஓப்பனிங்கும் இந்த ரீட்ரேஸ்மெண்டோட க்ளோசிங்கும் ஒரே இதுல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை பிரேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல், அவன் ரீச் பண்ணணும், இந்த ஓப்பனிங்ல அவன் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணல என்ன அர்த்தம்னா, இப்ப மார்க்கெட்டு இதே இடத்துல தான் இருக்கு, ப்ரீவியஸா ஃபார்ம் ஆன இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலோட ஓப்பனிங்ல தான் இப்ப மார்க்கெட் இருக்கு. அப்படி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை பிரேக் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இவன் இந்த ஓப்பனிங் பாயிண்ட்ல தான் க்ளோஸ் ஆகணும். ஒருவேளை இந்த ஓப்பனிங் பாயிண்ட் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் தான். இப்போ இங்க க்ளோஸ் ஆகலாம், இப்படி க்ளோஸ் ஆகலாம், ரிஜெக்ஷனும் இருக்குன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். சரிங்களா? ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலோட ஓப்பனிங்கும் இந்த ரீட்ரேஸ்மெண்டோட க்ளோசிங்கும் ஒரே லெவல்ல இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன, எகெயின் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டலோட ஏரியாவிலே இப்போ மார்க்கெட் இருக்கு. ஸோ இதை நம்ம புல் பேக்கை தான் எடுத்துக்கணும். இந்த கேண்டில் இந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லர்ல வந்து இங்க வரையணும் புல் பேக். இந்த கேண்டில் இங்க வரைஞ்சிடக்கூடாது. ஓகே, எந்த கேண்டில் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் போய் ரீச் பண்ணுச்சோ அந்த கேண்டில் தான் புல் பேக், அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வரையணும். ஸோ டோட்டலா 8 ரூல். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, அப்புறமா நான் சார்ட்ல காமிக்கிறேன். டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சார் இந்த புல் பேக்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் ஆகுதுன்னு சொல்றீங்களா? புரியல. மார்க்கெட் ரிவைஸ் ஆக பாக்குதுன்னு சொல்றீங்களா இல்ல எப்படி? அதாவது புல் பேக்குங்கன்னா ஒரு மார்க்கெட்ல வந்து ட்ரெண்ட் இப்படியே போகாது. சரியா? அது மாதிரி அப்பு போகும்போது பாத்தீங்கன்னா இப்படியே போகாது. பையர் மேல போக போக இடையில செல்லர் என்ன பண்ணுவான், மார்க்கெட்டிங் ரிவர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அதனால ரிவர்ஸ் பண்ணி இந்த புல் பேக் வந்துச்சுன்னா உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும் அர்த்தம் கிடையாதுங்க. நல்லா வாய்க்க மீட் பண்ணிக்கோங்க. ஸோ புல் பேக் வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் வந்து இப்ப இந்த மாதிரி புல் பேக் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். எப்ப ரிவர்ஸ் ஆகும்னா பர்டிகுலரா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இது வந்து ஏரியா வந்ததுக்கு அப்புறம் செல்லர்ஸ் எல்லாம் வீக் ஆனதுக்கு அப்புறம் பையர் என்ட்ரி ஆவாங்க, ரிவர்ஸ் மார்க்கெட்டே ரிவர்ஸ் ஆகும். பட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கண்டிப்பா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா செல்லர் வந்து அவர் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் மீன்ஸ் என்ன, இது ஃபாரெக்ஸோட சார்ட்ல ஃபாரெக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. அதாவது கரன்சி வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், மார்க்கெட் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கரன்சி பை பண்றாங்க, பிரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கும்போது கரன்சி பிரைஸ் கீழே வந்துருச்சுன்னு கரன்சி பை பண்ணும்போது மார்க்கெட் மேல போகும். அதுதான் புல் பேக்னு சொல்றோம். ஓகே, புல் பேக்னா திருப்பி இழுக்கிறது, அதாவது மார்க்கெட்டை வந்து திருப்பி தான் சைடு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், அதான புல் பேக். ஓகே, அடுத்து ஏதாவது டவுட்? கிளியரா ப்ரோ? டவுட் கேட்டு கிளியரா? ஓகே சார். ஓகே, அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தையும் நீங்க நெட்ல இருக்கிறத வச்சும், நெட்ல நீங்க போய் ஹையர் ஹை பாக்குறீங்க அப்படின்னா அதோட நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் ஓரமா வச்சிருங்க. அது எல்லாமே ஃபாரெக்ஸுக்குரியது. அதை வந்து நீங்க பைனரியில கனெக்ட் பண்ணக்கூடாது. ஃபாரெக்ஸ் வேற, பைனரி வேற. ஃபாரெக்ஸ் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்றது வேற, பைனரியில வந்து நம்ம சிங்கிள் கேண்டில் பாக்குறோம், சிங்கிள் கேண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாக்குறோம். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா வேற. இதுல வந்து ஹையர் ஹை அண்டு லோயர் லோ எல்லாம் ரொம்ப உன்னிப்பா பார்க்கணும். ஃபாரெக்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்விங் பேக் ஆகிற இடத்த வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து ஹையர் ஹைன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி நம்ம பார்க்க கூடாது. சரி, வேற சார் ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். ஓகே, ஸோ மீட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இப்போ நான்
காமிச்சிருக்கேன். அப் ட்ரெண்ட்ல வந்து என்ன பண்ணணும்னா அது உங்களுடைய எது பார்த்தீங்கன்னா நீங்க பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இந்த 8 ரூலையும் ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட டைரியிலயோ நோட்லயோ சும்மா பென் வச்சு தான் ட்ரா பண்ணா போதும், சிஸ்டத்துல பண்ணணும் அவசியம் கிடையாது. ட்ராப் பண்ணி அந்த ரூல் வந்து நீங்க எனக்கு சென்ட் பண்ணணும். அதுல வந்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவேன். அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் சார்ட்ல செக் பண்ணுங்க. ஓகே, அப் ட்ரெண்ட் சிம்பிள், டவுன் ட்ரெண்ட்ல பையர், அப் ட்ரெண்ட்ல செல்லர், அவ்வளவுதான். இதுக்கு நேரம் ஆப்போசிட். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்து இந்த கேண்டில் சொல்றேன். டவுன் ட்ரெண்ட்ல வந்து இன்வெர்டர் ஹேமர், அப் ட்ரெண்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹேங்கிங் மேன். அப் ட்ரெண்ட்ல ஹேங்கிங் மேன் கேண்டில் ப்ரீவியஸ் ஹையர் கையை அவன் என்ன பண்ணணும் பிரேக் பண்ணணும். மீடியம் சைஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிற அளவுக்காக என்ன பண்ணணும் அது உள்ள வரைக்கும் போகணும். ஹேங்கிங் மேன் வந்து கேண்டில் வரும். சரியா? என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ட்ராப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. அதுல டவுட் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்றேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இமேஜ்ல போறேன். குரூப் 1ல 1 போர்டுல பாருங்க. இன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அதை நான் பார்த்து போட்டுருவேன். நோ ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல இது ஹையர் ஹை. எதனால இது ஹையர் ஹை? ரூல் நம்பர் 7. ரூல் நம்பர் 7 என்னன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலோட ஒரு செல்லர் கேண்டிலோட ஓப்பனிங்கை பையர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க எகைன் செல்லர் என்ட்ரி. ஸோ இது வந்து நம்மளுடைய புல் பேக். ஸோ நீங்க என்ன பண்ணணும், பையரோட க்ளோசிங்ல வந்து நீங்க லெவல் வரைகிறீங்க. இப்போ பாருங்க இந்த புல் பேக் ஏரியாவை பையர் பிரேக் பண்றான். ஆஃப்டர் பிரேக் அவுட் வந்திருக்கக்கூடிய செல்லர் ப்ரீவியஸ் ஹையர் ஹை என்ன பண்ணிட்டான், அவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் ரன்னிங்ல இருக்கும்போதே இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஹையர் ஹையா மார்க் பண்ணணும். இது எந்த ரூல்னா ரூல் நம்பர் 4. சிங்கிள் கேண்டிலா இருந்தாலும் அவங்க ப்ரீவியஸ் புல் பேக் ஏரியா பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் அது வந்து ஹையர் ஹை. இப்போ இந்த ஹையர் ஹையை பையர் பிரேக் பண்றான். ஸோ இந்த செல்லருங்கிற ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான். அதுக்கு பிறகு எகைன் ஒரு செல்லர் வந்ததுனால ரூல் நம்பர் 1 டபுள் கேண்டில் படி இதை நீங்க என்ன பண்ணணும், ஹையர் ஹையா மார்க் பண்ணணும். அதுக்கு பிறகு எகைன் பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி செல்லர் வரான், ப்ரீவியஸ் ஹையர் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்றான். இது வந்து புல் பேக் செட்டப். இதுல நீங்க ஹையர் ஹை வரைவீங்க. மறுபடியும் அந்த லெவலை பிரேக் பண்ணுது. மறுபடியும் சொல்றேன், எப்பவுமே அப் ட்ரெண்ட் என்னது புல் பேக்கை பிரேக் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுடைய செட்டப். இப்ப பாருங்க இந்த ஹையர் ஹை என்ன பண்றான், பிரேக் பண்றான். பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் தான், நம்மளுடைய ரூல் படி எதுவுமே இல்லை. இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுனால இதை நம்ம புல் பேக்கை எடுக்கிறோம், ஹையர் ஹை வரைகிறோம். மறுபடியும் அதை பிரேக் பண்ணுது, ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் செல்லர் கேண்டில். ஸோ நம்மளுடைய ரூல் நம்பர் 2 படி இது வந்து ஹையர் ஹை. சரியா? இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரேட் எதுல எடுப்போம்னா இந்த ஹையர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது இங்க எப்படி ட்ரேட் பண்றது, இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணும்போது எப்படி ட்ரேட் பண்றது, இது வந்து நமக்கு வரும். இந்த சார்ட்டை பாருங்க. இதுல இந்த கேண்டில் வந்து பாருங்க கிட்டத்தட்ட 3 கேண்டில் வந்து என்கல்ஃபிங் பண்ணியிருக்கான். ஸோ வந்து 2 ரூல், எப்பவுமே ஒரு ரூல் தான் பார்க்கணும். இந்த செல்லர் பாருங்க 3 கேண்டில வந்து என்கல்ஃபிங் பண்ணியிருக்கான். இந்த கேண்டில் நல்லா மீடியமோட பெரிய கேண்டில், இது சின்ன கேண்டிலா இருந்தாலும் அதுக்கு அடுத்த கேண்டிலும் பெரிய கேண்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூல் நம்பர் 6 படி வந்து இது ஹையர் ஹை. இந்த ஹையர் ஹையை பையர் பிரேக் பண்றான். இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 2 கேண்டில் ஃபார்ம் ஆகுறான். ஸோ இது வந்து ஹையர் ஹை. அதை பிரேக் பண்ணுது, எகைன் டபுள் கேண்டில், ஹையர் ஹை. பிரேக் பண்றான், 2 கேண்டில் வந்ததுனால இது ஹை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான், ஹையர் ஹை. ஸோ இந்த ஹையர் ஹையை பையர் பிரேக் பண்றான். இப்போ வரக்கூடிய செல்லர் பாருங்க, ப்ரீவியஸ் ஹையர் ஹையை அவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணதுனால ரூல் நம்பர் 4 படி இது வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹை. இதுக்கு அடுத்த கேண்டில் செல்லர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி இந்த கேண்டில் பார்த்தோம்னா இது ஹையர் ஹை வரைஞ்சிடும். ஸோ நாய் குறைக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரோ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த லெவல்ல வந்து இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்றான், ஒரு செல்லர் கேண்டில், எகைன் ஒரு டோஜி,
இது பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 2. திருப்பி ஹையர் ஹையை பிரேக் பண்ணுது, ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான், இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இது ஹையர் ஹை. ஹையர் ஹையை பிரேக் பண்றோம், மறுபடியும் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ங்கிற ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான், இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுனால இது ஹையர். ஸோ லெவல் எங்க வரையணும்? அப் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா பையரோட க்ளோசிங்ல வரையணும், டவுன் ட்ரெண்ட்ல வந்து செல்லரோட க்ளோசிங்ல வரையணும். சரி, இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம். ரூல் நம்பர் 2, பையர் அண்ட் செல்லர் லோயர் லோ, அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க வந்திருக்கக்கூடிய பையர் ப்ரீவியஸ் லோயர் லோ வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்? பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ ரூல் நம்பர் 3, சிங்கிள் கேண்டலா இருந்தாலும் அது ஒரு ரீட்ரேஸ். இது நம்மளுடைய செட்டப். இந்த பையர் கேண்டலுக்கு அப்புறம் இன்னொரு பையர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த கேண்டல்லே நம்ம இது புல் பேக்னு வரைஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் பேட் மார்க்கெட் ஏரியா. சரியா? நான் சார்ட்டை மார்க் பண்றதுக்கு தான் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த செல்லர் பிரேக் பண்றான், பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பையர் எகைன் ப்ரீவியஸ் லெவல பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இது நம்மளுடைய செட்டப். மறுபடியும் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் பையர் என்ன பண்றான்? ப்ரீவியஸ் லெவல பிரேக் பண்றான். எகைன் இது நம்மளுடைய செட்டப். மறுபடியும் அதே மாதிரிதான் லோயர் லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய பையர் எகைன் என்ன பண்றான்? ப்ரீவியஸ் லோயர் லோ பிரேக் பண்றான். இது செட்டப். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம நிறைய ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து நான் அப்புறமா சொல்லுவேன். இப்ப பாருங்க பிரேக் பண்றான், பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்திருக்கூடிய இந்த பையருங்கிறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். அதுக்கப்புறம் ஒரு செல்லர், ஆனா இந்த பையரோட ஓப்பனிங்க செல்லர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி எகைன் பையர் என்ட்ரி. ஸோ இது வந்து நம்மளுடைய செட்டப். அதுக்கப்புறம் என்ன கேண்டில் வருதுங்கிறது நமக்கு தேவையில்லை, எதை நம்ம எந்த ரூல் படி வருதோ அதுதான் நம்மளுடைய செட்டப். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க பையர், அந்த பையரோட ஓப்பனிங்க செல்லர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி எகைன் பையர், மறுபடியும் ரூல் நம்பர் 7. ஸோ பிரேக் பண்றான், ஆஃப்டர் பிரேக் அவுட் எகைன் பையர் என்ட்ரி, ரூல் நம்பர் 4. இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகுது? இந்த லோயர் லோவை அவன் என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து என்ன பண்ணிட்டான்? பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு என்ன பண்றான்? அடுத்து மார்க்கெட் மேல போகுது. ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்க செல்லர் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், அந்த செல்லரோட ஓப்பனிங்க பையர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி எகைன் செல்லர் இருக்கு. இது நம்மளுடைய செட்டப், புல் பேக் செட்டப். சரி, ரூல் நம்பர் 7. அந்த ஹையர் ஹைய பையர் பிரேக் பண்றான், ஆஃப்டர் பிரேக் அவுட் 2 செல்லர் வந்ததுனால இது நம்மளோட ரூல் நம்பர் 1 படி புல் பேக் செட்டப். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்றான், பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செல்லர் ப்ரீவியஸ் ஹையர் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுது. இது புல் பேக் செட்டப். ஸோ ஒரு விஷயத்தை நோட் பண்ண உங்களுக்கு புரியும். எவரி செட்டப்புக்கு அப்புறம் பாருங்க பையர் என்ட்ரி, எவரி செட்டப்புக்கு அப்புறம் பையர் என்ட்ரி, செட்டப்புக்கு அப்புறம் பையர் என்ட்ரி, மறுபடியும் புல் பேக், செட்டப்புக்கு அப்புறம் பையர் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபியூச்சர்ல வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஹையர் ஹை ரொம்ப ரொம்ப முக்கியம், கிளியரா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பாருங்க, இந்த சார்ட்ல பாருங்க ரூல் நம்பர் 7. எதனால ரூல் நம்பர் 7? இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், அதை ஓப்பனிங்க பையர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி எகைன் செல்லர் என்ட்ரி. ஸோ இது நம்மளுடைய செட்டப், ரூல் நம்பர் 7. திருப்பி என்ன பண்ணுது? பிரேக் பண்ணுது, மறுபடியும் அதே ரூல் நம்பர் 7, செல்லரை வந்து பையர் பிரேக் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு வந்து செல்லர் கேண்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டப். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க? இந்த ஹையர் ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் தான். இப்ப கவனிங்க, இது ரூல் நம்பர் 8. இப்போ ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய இந்த பையர் ப்ரீவியஸ் ரீட்ரேஸ்மெண்டோட ஓப்பனிங் என்ன பண்ணிட்டான்? ரீச் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கான். இது நம்மளுடைய செட்டப். இதுல பார்த்தா தெரியும், எவரி செட்டப்புக்கு அப்புறம் செல்லர் கண்டினியூ, செல்லர் கண்டினியூ, செல்லர் கண்டினியூ. அதே மாதிரி இங்க பாருங்க ஆஃப்டர் பிரேக் அவுட் செல்லர் வந்து வந்திருக்கான். இது ரூல் நம்பர் 4. ப்ரீவியஸ் ஹையர் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கான். ஆஃப்டர் செட்டப் அகைன் செல்லர் கண்டினியூ. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? எஸ் சார், எனக்கு நீங்க மவுஸ் பாயிண்ட் காட்டுறீங்களா? அது எனக்கு கொஞ்சம் நீங்க பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா வருது. அது சரியா எனக்கு பாயிண்ட் காட்ட மாட்டேங்குது. எல்லாருக்கும் அப்படிதான்? மற்றவங்களுக்கு எங்களுக்குலாம் கரெக்டா இருக்கு சார், எனக்குலாம். ஓகே ப்ரோ, அப்போ உங்க சைடு தான் ப்ராப்ளம் இருக்கு. கரெக்டா இருக்கு. சரி, ஓகே. இதுதான், இவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க? அனலைஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்?
யாருங்க நான் ஷேர் பண்ணவே இல்லைன்னாங்க. ரெண்டுலயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். டேஷ் 1லயும் ஷேர் பண்ணியிருக்கேன், டேஷ் 2லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அந்த ஹையர் அப் ட்ரெண்டுக்குரியதை நீங்க ட்ராப் பண்ணி அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு அந்த சார்ட்டை வந்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? கிளியரா? கிளியர் ப்ரோ. ஸோ ஏன்னா இதுல வந்து இந்த ஹையர் ஹை வந்து ப்ராப்பரா ட்ராப் பண்ணுங்க. ப்ராப்பரா ட்ராப் பண்ணிட்டு அதை நீங்க ப்ராப்பரா ஹையர் ஹை கரெக்டா ட்ராப் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா எடுக்க முடியும். நீங்க ஹையர் ஹை வந்து ஏதாவது நீங்க ப்ராப்பரா வந்து பார்க்கலன்னா அந்த சார்ட் அனலைஸ் பண்ண முடியாது. இந்த ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு பேஸ். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், சார்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்தபடி மார்க்கெட்டுக்கு ஏத்தபடி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சும்மா லெவலை வச்சோ ரிவர்சல் கேண்டில் வச்சோ ட்ரேட் பண்ண போறதுல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, மார்க்கெட் என்ன எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு ஏத்தபடி நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கு ஹையர் ஹை லோயர் லோ ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து மண்டே கிளாஸ் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இடையில வந்து நீங்க ட்ராப் பண்ணி அனுப்புங்க. டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அதுலயே ட்ராப் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே, வேற யாருக்காவது ஓகே சார். கிளியரா? ஓகே சார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். போன ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்சுவலி நான் வந்து இது கேட்டிருந்தேன், ஃபீட்பேக் கேட்டிருந்தேன். ஒரு 5 பேர் மட்டும்தான் ஃபீட்பேக் அனுப்பிச்சிங்க. அனுப்பிச்சவங்களுக்கு தேங்க்ஸ். மிச்சம் யாருமே எனக்கு ஃபீட்பேக் அனுப்பல. சரிங்களா? நான் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல உங்களுக்கு நான் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஹெல்பிங் மைண்ட்ல எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஃபீட்பேக் வந்து உங்களை மாதிரி மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அவங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஃபீட்பேக் கேட்குறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் அனுப்புங்க. அது வந்து நீங்க என்ன புகழ்றதுக்காக நான் கேட்கலங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் தான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்க நம்ம அடுத்த கிளாஸ் மண்டே பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபீட்பேக் அனுப்பிச்சிடலாம். ஓகே, ஓகே, பை.